ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை சாதம் எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகுலாம் போட வேண்டாம், டேரெக்டாக சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ 3லேருந்து 4 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில், ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். அது முட்டை உடச்சி ஊற்றி ஆல்ரெடி நான் மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாகவே நல்லா கலரக்கூடாது. லேசாக சிம்மில் வச்சு மெதுவாக கிளறி விடணும். நல்லா முட்டை வேக ஆரம்பிக்கும், நம்ம கிளற வேக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வடித்து ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதை ஆட் பண்ணி டோட்டலாக நம்ம கிளற போகிறோம். இப்போது நார்மலான வீட்டில் ஒயிட் ரைஸ் வடிப்போம்ல, அந்த மாதிரி தான் வடிச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் ரைஸில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த முட்டையோடு. நீங்கள் தனித்தனியாக முட்டை ஃபுல்லாக கிளறிட்டிங்க அப்படின்னா முட்டை தனியாகவும் ஒயிட் ரைஸ் தனியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டைம் சால்ட்டு, காரம் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைம் ஃபுல்லாக ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணி ஃபுல்லாக கிளறிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி. இந்த முட்டை சாதத்தில் ஃபைனலாக கூட நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.